என்ன ஆச்சுன்னு கேட்கல. என்னடா? நாங்க ஸ்கூல்ல இருந்து வர வழியில நானும் கனிய கடைக்கு போனோம்னு வர வழியில ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப அறிவழக வந்து பேசிட்டு போனோம். ஆட்டோல வந்த வெங்கடேஷ் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்ப நானும் கனி தப்பிச்சு ஓடி போகும்போது நானும் ஆட்டோ பின்னாடியே ஓடினேன். அவனை பிடிக்க முடியல. பாவம்னு கனி அவளை அந்த காட்டு பையன் எடுத்துட்டு போயிட்டான்னு. ராஸ்கல், அவன் திருந்தவே மாட்டானா? இன்னைக்கு அந்த வாதி செத்தாம்ல. அவனை வெட்டிட்டு தான் இனி மறுவழி. நானும் வரல. எனக்கு ஒரு அருவாள் எடுத்துட்டு வா. வேணாம். டேய், ஒரு நிமிஷம் நில்றா. என்னடா இது? அவனை கொன்னுட்டா ஓ நிலைமை என்ன ஆகும்? மாமா பாரு, வயசானவரு அருவாளை தூக்கிட்டு கிளம்புறாரு. நீ வேற கனியை அவன் புடிச்சு வச்சிருக்காம்ல, அவளை காப்பாத்தி அவனை தள்ளல. எப்பா சாமி, ப்ளீஸ் அந்த அருவாளை முதல்ல கீழே போடு. நான் இப்ப முத்துப்பாண்டி கூப்பிடுறேன். சட்டப்படி பாத்து. சட்டப்படி பார்த்து பார்த்து தான் அந்த வாதி இந்த ஆட்டம் ஆடுதான். அவனுக்கெல்லாம் எங்க வழிதான் சரி, தள்ளல. டேய், முட்டாள் மாதிரி பேசாத. எதுக்கு இத்தனை கொலவெறி? இப்ப அருவாளை கீழே போட போறியா? இத்தனை நாள் அவன் ரத்னா கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப நம்ம பச்சை புள்ள கனியை தூக்கி இருக்கான். அவனை இன்னைக்கு சும்மா விட போறது இல்ல. எப்போ நீ வாப்பா, அவன் வீட்டுக்கே போய் வெட்டுவோம். சொன்னா கேளு. இப்ப நான் முத்துப்பாண்டிய வர சொல்றேன். சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கத்தான் சரி. உங்க சட்டத்தை வச்சு நீங்க பல்லாங்குழி ஆடுங்க. அவனுக்கு ஏன் வழிதான் சரி. இப்ப நீ தள்ள போறியா இல்லையா? டேய், முட்டாள் மாதிரி பேசாத. கேட்கவே மாட்டியா நீ? நான் அமெரிக்கா போணும், அத நீ மறந்துட்டியா? நான் வெளிநாட்டுக்கு போற நேரத்துல உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட கதி என்னடா? இங்க பாரு, வெங்கடேஷ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் தங்கச்சிங்களுக்கு வேற யாரடா இருக்காங்க? உன்னை நம்பிதானே இவங்களெல்லாம் விட்டு நான் யூஎஸ்க்கு போறேன். உன் தங்கச்சிங்க உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய, இதை எல்லாத்தையும் நீ ஏண்டா உடைக்க பாக்குற? ப்ளீஸ் நீ போ. உன்னை வேணாங்கல, ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு. நான் இப்பவே பாண்டிக்கு கால் பண்றேன். ரத்னா, நீ இவன் கூட போ. நான் பாண்டியை வர சொல்றேன். நீங்களும் உங்க புள்ள மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இவனை ஏத்தி விடுவீங்க. கோவத்துல இவன் ஏதாச்சும் பண்ணிடுவான். அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. நீங்க இங்கேயே இருங்க. டேய், நீ என்ன அருவாளை இன்னும் கீழே போடல? போடுறா. போடி ரத்னா, நீ வாழ.